பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு நான் பேசி வருகிறேன். ஐயா, குற்றம் செய்தால் அதுக்கு தண்டனை உண்டு. குற்றம் செய்யாட்டா தண்டிக்கப்படும் போது எப்படி பிரதர் தாங்கிறது? எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவர் சொன்ன வார்த்தையை நீங்கள் மறக்கக்கூடாது. மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் என்ன சொன்னார்? என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளை சொல்வார்கள், ஆனால் உங்கள் பேரில் சொல்வார்களானால் அது உண்மையா இல்லை, எப்படி பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். ஆமா, நீங்க கேட்பீங்க, அப்ப பாக்கியவான்யா, இப்ப எப்படி இருக்கு? அடி வாங்கி பார்த்தா தானே தெரியும். உண்மைதான். எனக்கு அன்பானவர்களே, எத்தனையோ பேர் நீங்க புலம்பல் என் காதுக்கு கேட்குது. ஏன் நான் கேட்காத இந்த கொண்டு வந்தேன், விரும்பியா இந்த வாழ்க்கைக்கு வந்தேன். என் வீட்டில் இன்னைக்கு நிம்மதி இல்லையே, சந்தோஷம் இல்லையே, சமாதானம் இல்லையே. என் புருஷன் கொஞ்சம் காசு கிடைச்சா கூட முதல்ல அங்கே போய் வச்சுட்டானே இங்கே வராரு. என்னை பற்றி கூட நினைக்கிறேன், என் பிள்ளைகளை பற்றி நினைக்கல. ஏனையா இந்த வாழ்க்கை என்று வெறுத்து போயிருக்கிற உங்களுக்கும் சொல்லுகிறேன், எண்ணாகமம் 23:8 தேவன் வெறுக்கவே மாட்டார். மறந்துடாதீங்க. மனிதன் தான் வெறுப்பான். ஏன்னா நம்ம நாட்டில் ஒரு பழமொழி உண்டு, ஆசை 60 நாள், மோகம் 30 நாள், அதுக்கப்புறம் வெறுத்துறோம். ஆனால் கர்த்தர் நம்மை வெறுக்காதவர். நீங்கள் நன்மை செய்து பாடுகளை அனுபவிக்கும் போது அதுவே தேவனுடைய பார்வையிலே பிரதினா ஏற்றதாக இருக்கிறது. ஏன்னா குற்றம் செய்யாமல் அடிக்கப்பட்டவர்களை குறித்து தான் நான் உங்களுக்கு சொல்லி வரேன். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வாழ்ந்தபோது நடக்க முடியாமல் படுத்து கிடந்தவனை தேடி போய் நீ சுகம் பெறியா அப்படின்னு கேட்டாரே, அதுக்காக அவருக்கு சிலுவை? உங்கள் வேதத்தை தயவு செய்து எங்கே இருந்தாலும் இந்த வேதத்தை எடுத்து கையில் வைத்துக்கொண்டு ஒரு வார்த்தை திருப்ப போகிறீங்க. 1 பேதுரு 2 அதிகாரம் 18வது வசனத்தை, 1 பேதுரு 2 அதிகாரம் 18 வசனத்தை அப்படி எல்லாரும் திருப்பி எடுக்கிறீங்களா? அல்லேலூயா. எனது தலைவன் இயேசு ராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பே. எனது தலைவன் இயேசு ராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பே. நீதி தேவன் வெற்றி வேந்தன் அமைதியில் மன்னன். நீதி நினைத்து துதித்து துதித்து நினைத்து நினைத்து துதித்து துதித்து நிம்மதி அடைவே அடைவே. எனது தலைவன் இயேசு ராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பே. இதய தீபம் எனது தெய்வம் இரக்கத்தில் சிகரம். இதய தீபம் எனது தெய்வம் இரக்கத்தில் சிகரம்.
பரவசம் அடைவேன். எனது தலைவன் இயேசுநாதன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். நல்ல மேய்ப்பன் குரலை கேட்டு நாளும் பின்தொடர்வேன். நல்ல மேய்ப்பன் குரலை கேட்டு நாளும் பின்தொடர்வேன். தோளில் அமர்ந்து கண்ணனை மறந்து, தோளில் அமர்ந்து கண்ணனை மறந்து தொடர்ந்து பயணம் செய்வேன். தொடர்ந்து பயணம் செய்வேன். எனது தலைவன் இயேசுநாதன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். எல்லாம் எடுத்துருப்பீங்க. அன்னைக்கு ஒரு அம்மா கேட்டீங்க, குடிகார புருஷனுக்கு கீழ்ப்படியணுமா? அவன் பண்ணுற சேட்டைக்கெல்லாம் கீழ்ப்படிஞ்சு தான் இருக்கணுமா? வேதம் என்ன சொல்லு தெரியுமா? 1 பேதுரு 2:18 பாருங்க. வேலைக்காரரே வேலைக்காரரே அதிக பயத்துடனே உங்கள் எஜமான்களுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். மனைவிக்கு யாரு எஜமான்? யாரு? கணவன். ஆமா, கிறிஸ்து சபைக்கு தலையா இருக்கிறது போல புருஷனுக்கு, அதாவது புருஷன் மனைவிக்கு தலையா இருக்கிறான். வரும்போது என்ன சொல்லி வந்தீங்க? வாழ்விலே தாழ்விலே சுகத்திலே சுகவீனத்திலும், ஆமா, எந்திரிக்க முடியாட்டாலும் பலத்திலும். அல்லேலூயா. ஏன்னா எந்திரிக்க முடியாட்டாலும் உட்காந்து சோறு வடிச்சு போடுவேன், இப்படி தானே பேசி வந்தீங்க. இப்போ வந்தோடனே என்ன சொல்றீங்க? ஜொமேட்டோவை கூப்பிடு, ஸ்விக்கி, இன்னும் நம்ம புதுசு புதுசாக வருது. அதனால தான் அதுக்குள்ளேயும் பூச்சி வருது, புழு வருது. போட்டோம். எனக்கு கண்பானவர்களே நல்ல கவனிங்க. கீழ்ப்படியணுமா? ஐயா, அதிகாரத்துக்கு தானே கீழ்ப்படியணும். புருஷனுக்கு கீழ்ப்படியணுமா? கட்டாயம். என்ன சொல்லியிருக்காரு இங்கே பாருங்க, வேலைக்காரரே அதிக பயத்துடனே. நல்ல கவனிங்க. மனைவி வீட்டுக்கு வேலைக்காரி மட்டும் இல்லை, புருஷன் சுகவீனப்படும் போது நர்ஸ். அதே போல் பிள்ளைகள் சுகவீனப்படும் போது அவள் தான் ஆறுதல். நான் அடுத்த செய்தி உங்களுக்கு சொல்கிறேன், ஏன்னா அடுத்த இன்னொரு நாள் பேசும்போது சாய்ந்து கொள்ளுறதுனால என்ன பிரயோஜனம் அதை குறித்து பின்னாடி பேசுகிறேன். ஏன்னா ஒவ்வொரு காரியமாக தான் உங்கள்கிட்ட பேசிக்கிட்டே வரேன். எனக்கு அன்பானவர்களே, இன்னைக்கு அநேக நேரங்களில் நமக்கு விளங்கலை. புருஷன் யார்? அவர் கீழ்ப்படியணுமா? அப்படித்தானே சொல்லி வந்தீங்க. மனைவி யார்? உன் சொந்த மாம்சம், எல்லாத்தையும் கொடுப்பேன்னு சொல்லித்தானே வந்தீங்க. இன்னைக்கு கேள்வி கேட்குறேன், கீழ்ப்படியணுமா? கட்டாயம் கொடுக்கணுமா? இது என்னங்க கேள்வி? வாழ்க்கையில் பாதி கொடுக்குறேன், எனக்குரிய எல்லாவற்றையும் உனக்கு பகிர்ந்தளிக்கிறேன் தானே வந்தீங்க. அப்போ ஏன் இன்னைக்கு மாற்றம்? எனக்கு அன்பான பெரியோரே, தாய்மாரே, சகோதரிகளே, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சங்கீதக்காரன் சொல்ற, ஆணையிட்டதில் தனக்கு நஷ்டம் வந்தாலும் தவறாது நிற்க வேண்டும். சங்கீதம் 15:8 வாசிக்கிறோம். அன்னைக்கு வாக்கு கொடுத்துட்டீங்களே, இன்னைக்கு மட்டும் என்ன கேள்வி? கீழ்ப்படியணுமா? கட்டாயம். வேதம் சொல்லுது, 1 பேதுரு 3:1 முதல் வசனத்திலிருந்து வாசிக்கும் போது, அந்தப்படி மனைவிகளே உங்கள் சொந்த புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். ஒருவேளை அவங்க சர்ச்சுக்கு வராதவங்களா இருந்தா, திருவசனத்துக்கு கீழ்ப்படியாதவர்களா இருந்தால், பயபக்தியோடு கூடிய உங்கள் கற்புள்ள நடக்கையை அவர்கள் பார்த்து போதனையின்றி மனைவிகளின் நடக்கையினாலேயே ஆதாயப்படுத்திக் கொள்ளப்படுவீர்கள். நாங்கள் எங்கேயா நடந்து காட்ட, அவங்க எங்களை நடக்கவே விடுறது இல்லையே. ஏன்னா நாங்கள் நடந்து எங்கே போகிறது? வீட்டுக்குள்ளே தான் போட்டு அடித்து போட்டுறாங்களே. எனக்கு அன்பானவர்களே, கட்டாயம் எப்படி இருந்தாலும் சரி புருஷனை நித்தியராஜ்யம் கூட்டு போகணும். எனக்கு தெரியும், ஒரு அம்மா
புருஷன்காரன் அடிப்பார். அந்த அம்மா கையில் ரத்தம் வந்துச்சுன்னா பூனையை கொண்டாந்து குடிக்க வைப்பார். ஆனால் அடுத்த நிமிஷம் போய் காப்பி கொண்டு வாம்பார். அவள் போய் சிரிச்சுக்கிட்டே போய் காப்பி கொண்டாடணும். ஆனால் அந்த அம்மாட்ட ஒரு நாள் ஒருத்தர் கேட்டார், ஒரு ஊழியக்காரர், இவனுக்காக ஏதாவது செய்து ஜெபம் பண்ணிடுமா? அதெல்லாம் வேண்டாம் ஐயா, அவனும் என் கூட நித்திய ராஜ்யத்துக்கு வரணும் ஐயா, அதுக்கு தான் பொறுமையோடு சகிக்கிறேன். நாங்கள் எனக்கு அன்பார்களே, அநேக நேரங்களில் கீழ்ப்படிஞ்சு நடக்க வேண்டிய காரியத்தை கீழ்ப்படியணும். இயேசு அதைத்தான் நம்ம கற்றுக் கொடுத்தார். பிலிப்பியரில் வாசிக்கும் போது நம்ம அழகாக வாசிக்கும் போது அவர் எது வரைக்கும் தன்னை தாழ்த்தினாராம்? மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். ஏன்னா எவ்வளவு தூரம் தாழ்த்துறோமோ அதுக்கு நிச்சயமா ஒரு நாள் உயர் உண்டு. ஒருவேளை கிடைக்குமா, கிடைக்காம போயிட்டாலும் அங்கே ஆண்டவர் ரிவார்டு வச்சிருக்காரு. நீங்க இந்த பூமியில் உள்ளவங்களே தாடுறீங்க. நாம பாடும்போது என்ன பாடுறோம்? காண்கின்ற உலகம் தேடவில்லை, காணாத பரலோகம் நாடுகிறோம். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். வல்லவர் இயேசு வருகையிலே மகிழ்ந்து நாமும் களி கூறுவோம். வல்லவர் இயேசு வருகையிலே மகிழ்ந்து நாமும் களி கூறுவோம். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். கிறிஸ்துவின் பொருட்டு நெருக்கப்பட்டால் பாக்கியம் நமக்கு பாக்கியமே. கிறிஸ்துவின் பொருட்டு நெருக்கப்பட்டால் பாக்கியம் நமக்கு பாக்கியமே. சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். ஐயா, அம்மா, கீழ்ப்படிருமா. நீங்க கேட்கலாம், மொரட்டாட்டம் உள்ளவனுக்குமா? மொரட்டானா இருக்கான ஐயா, ஊன்னவனை எதனாலும் தூக்கி அடிக்கிறானே, கீழ்ப்படியணுமா? வேதம் சொல்லுது பாருங்க. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை பாருங்க. 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல மிக அழகா எழுதி வச்சிருக்காங்க. வேலைக்காரரே அதிக பயத்துடனே உங்கள் எஜமான்களுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், நல்லவர்களுக்கும் சாந்த குணமுள்ளவர்களுக்கும் மாத்திரம் அல்ல. இதை அண்டர்லைன் பண்ணிக்கணும். நல்லவங்க எல்லாரும் நல்லவங்களா இருப்பானா? நல்லவங்களுக்கு சாந்த குணமுள்ளவங்களுக்கு மட்டும் இல்லை. சில புருஷன் எப்படி இருப்பான்? வாசிங்க, அது அப்படி முழுசா வாசிங்க. நல்லவர்களுக்கும் சாந்த குணமுள்ளவர்களுக்கு மட்டுமல்ல, முரட்டு குணமுள்ளவர்களுக்கும் கீழ்ப்படிந்திருங்கள். இன்னைக்கு எத்தனை கிராமத்தில் அப்படி முரடனுக்கு வாக்கப்பட்டு எத்தனை பெண்கள் இன்னைக்கு புலம்பிட்டு இருக்கீங்க. என்னையா மனுஷன் கொஞ்சம் கூட தன்னவர் நினைக்க மாட்டேன்டானே. ஆனா கல்யாணம் பண்ணும்போது என்ன சொல்றோம்? நீ பாதி நான் பாதி. எதுல ஐயா? மனைவி யாரு அதான் தெரியல. மனைவிங்கிறவ புருஷனுக்கு கொடுக்கப்பட்ட, மனைவியின் சரீரத்துக்கு யார் அதிகாரி? புருஷனே. அப்ப அந்த சரீரத்தில் தன்னையே நிந்திக்கிறவனா உண்டா? எனக்கு அன்பார்களே, அதனால மனைவிகளில் அன்பு கூறுங்கள். தன் சொந்த மாம்சத்தை பகைக்கிறவன் ஒருமில்லை. எபேசியரில் வாசிக்கிறோம், தன் சொந்த மாம்சத்தை பகைக்கிறவன் உண்டா? நம்ம கையில் நாம் தூக்கி குத்திக்குவோமா ஊசி வச்சு? இல்லை ஒரு கத்தியை வச்சு அறுப்போமா? இன்னைக்கு எத்தனை இடத்துல கத்தியை வச்சு அறுக்கிறான், அப்படியே கழுத்தை நெரிக்கிறான். எத்தனை இடத்துல கதற 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 ரத்த வெள்ளத்தில் போட்டு போயிடுறான். எனக்கு அன்பானவர்களே, ஆனால் பெண்கள் கேட்பீங்க, ஐயா எங்களுக்கு அதுக்கும் கீழ்ப்படிஞ்சு நடக்கணுமா? எனக்கு அன்பானவர்களே, நல்லதங்காலை படித்தவர்கள் நீங்கள்,
7 பிள்ளைகளை இன்னைக்கு பெற்று கடைசியில் வாழை மட்டையை வச்சு எரித்த போதும் தன் வாழ்க்கையில் கீழ்ப்படிந்து நடந்தவள். எனக்கு அன்பானவர்களே, அநேக நேரங்களில் உனக்கு பிரச்சனைகள் வராதுன்னு நான் சொல்லலை. குற்றம் செய்யாமலும் நீ அடிக்கப்படலாம், அதை மறந்துடாதீங்க. குற்றம் செய்யாமலே அடிக்கப்படலாம், ஆனால் சகிக்கணும். நல்லவங்களுக்கு மட்டும் நீ கீழ்ப்படிஞ்சிருந்தா போதாது. அவளுக்கு என்ன நல்ல புருஷன் எனக்கு கிடச்சிருக்கோம் அப்படியா சொல்லக்கூடாது. எனக்கு அன்பார்களே, நித்திய ராஜ்யத்துக்கு நீங்களும் நானும் போய் சேரணும். நானும் என் வீட்டாரும் போவென்றால் கர்த்தரையே சேவிப்போம். நீயும் சேவிப்பாயா, நீயும் சேவிப்பாயா. நன்மையான ஈவுகளை தேவாதி தேவன் தந்தார். நன்மையான ஈவுகளை தேவாதி தேவன் தந்தார். யாரை நீ சேவிப்பாய் என்று நீயும் இன்றே தீர்மானம் செய்வார். யாரை நீ சேவிப்பாய் என்று நீயும் இன்றே தீர்மானம் செய்வார். நானும் என் வீட்டாருமோ கர்த்தரையே சேவிப்போம். நீயும் சேவிப்பாயா, நீயும் சேவிப்பாயா. 2 பேரும் நித்திய ராஜ்யத்துக்கு என்ன செய்யணும்? போகணும். புருஷனோட வேலை முரணனாக எத்தனை வீட்டில் பெண்களும் முரணனாக இருக்காங்க, இல்லைன்னு சொல்ல முடியுமா? எத்தனை வீட்டில் அதுக்காக பெண்கள் கடைசியில் கெஸ்ட்டை கூட்டி வருவான் புருஷன், இருக்கிற சாப்பாட்டை பூரா போட்டு கடைசியில் பாத்திரத்தில் அந்த மிச்சம் இருக்க குழம்புல உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கவங்க எத்தனை பேர்? எனக்கு அன்பானவர்களே, நல்ல கவனிங்க. கீழ்ப்படிந்து தான் இருக்கணுங்க. கீழ்ப்படியணும், அதுதான் தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றதுங்க. இன்றைக்கி ஒருத்தருக்கு சண்டை போட்டு பிரியறது, அவன் அடித்தா நான் அடிப்பேன், நான் பாதி நீ பாதி, 50-50 பிரிட்டானியாவா? இல்லைங்க. குற்றம் செய்து அடிக்க சில மனைவிகள்லாம் சொல்லுவீங்க, நாங்கள் ஒரு தப்பு செய்யலை, அதுக்கும் அடித்தா நிச்சயமாக ஜெபம் பண்ணுங்க. அந்த அடிக்கிற கை தான் அணைக்குன்னு சொல்கிறீங்களே, ஏன் அது கர்த்தர் நடத்த மாட்டாரா? அடிக்கிற கை ஒரு நாள் என்ன செய்யும்? அணைக்கும். மறந்துடாதீங்க. எந்த மனுஷனும் உணர்கிற காலம் கட்டாயம் வரும். சிலர்லாம் சொல்கிறீங்க, ஆமாம் பிரதர் எங்கேயோ போகிறான், இருக்கிற காசெல்லாம் ஜெயிச்சுட்டு வந்துடுறான், எங்களை பண்ணாத கொடுமை பண்ணுறானே. அது வாய்ட்ட பேசுனா பரவாயில்ல, எடுத்தோக்கெல்லாம் போட்டு அடிக்கிறானே. நீங்கள் குற்றம் செய்து அடிக்கப்பட்டால் உங்களுக்கு பேர் உண்டா? உங்களுக்கு பெருமை உண்டா? அது குற்றத்துக்கு ஏற்ற தண்டனை கிடைக்குது. ஆனால் நல்லது செஞ்சு என்ன குடிச்சிட்டு வந்தாலும் புருஷன் ரோட்டில் கிடந்தா போய் கண்ணீர் வடித்து, ஐயோ ஏங்க இப்படி பண்ணுறீங்க நிற்கிறீங்களே, அதுக்கு ஒரு பதில் இல்லாமல் போகாது, அதுக்கு ஒரு முடிவில்லாமல் போகாது. நீங்கள் நம்பி பாருங்கள். ஏன்னா நம்ம நாட்டில் ஒரு பழமொழி உண்டு, அரசன் அன்று கொள்வார், தெய்வம் நின்று தான் உங்களுக்கு நீதி செய்வார். ஏன்னா நீதி செய்யாமல் இருக்க மாட்டார். நீங்கள் கேட்கலாம், என்னைக்கு பிரதர் செய்வார்? லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரத்தை நீங்கள் வீட்டில் உட்காந்து வாசித்து பாருங்கள். சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்று ஒரு உவமை இயேசு சொன்னார். அது என்ன உவமை? ஒரு பட்டணத்திலே ஒரு நியாயாதிபதி இருந்தான். அவன் தேவனுக்கு பயப்படாதவன், மனுஷரையும் மதிக்காத நியாயாதிபதி.
அந்த பட்டணத்திலே ஆ, ஒரு ஒரு விதவையும் இருந்தாள். அவள் அவனிடத்தில் போய் எனக்கும் என் எதிராளிக்கும் உள்ள வழக்கிலே எனக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று விண்ணப்பம் பண்ணினாள். வெகு நாள் வரைக்கும் வெகு நாள், எத்தனை வருஷம், எத்தனை மாசம், எத்தனை காலம் எழுதப்படல, வெகு நாள் வரைக்கும் அவனுக்கு மனதில் இவ கேட்கறதுக்கு போய் நான் நியாயம் செய்வானா. ஒரு நாள் அவன் யோசிச்சான். என்ன யோசிச்சான்? நான் தெய்வ பயம் இல்லாதவன், மனுஷரை மதிக்காதவன், அப்படி இருந்தும் இவன் தினம் வந்து என்னை தொந்தரவு கொண்டாளே, அலற்றாளே, அதுக்காவது நீதி செய்வேனா. ஆண்டவர் சொல்றாரு, அந்தப்படியே பின்னும் கர்த்தர் அவர்களை நோக்கி அந்த அநீதமுள்ள நியாயாதிபதியை சிந்தித்து பாருங்கள். அந்தப்படியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவருடைய விஷயத்திலே நீடிய பொறுமையுள்ளவராயிருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பார். சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார். என்னை கைவிடாதிரும் நாதா, என்னை கைவிடாதிரும் நாதா, உமக்காக யாவும் சகிப்பேன், உமது பலனை தேடுவேன். உமக்காக யாவும் சகிப்பேன், உமது பலனை தேடுவேன். திருப்பாதம் 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 நம்பி வந்தேன். கிருபை நிறை இயேசுவே, தமதன்பை கண்டறிந்தேன். தேவ சமூகத்திலே தமதன்பை கண்டறிந்தேன். தேவ சமூகத்திலே என்னை நோக்கி கூப்பிடு என்று எங்கள் துன்ப நேரத்திலும் என்னை நோக்கி கூப்பிடு என்று எங்கள் துன்ப நேரத்திலும் நிலுவை நிழல் அங்கு தஞ்சம், சுகமாய் அங்கு தங்கிடுவேன். சிலுவை நிழல் அங்கு தஞ்சம், சுகமாய் அங்கு தங்கிடுவேன். திருப்பாதம் திருப்பாதம் நம்பி வந்தேன். கிருபை நிறை இயேசுவே, தமதன்பை கண்டடைந்தேன். தேவ சமூகத்திலே. நல்லா கவனிங்க, நல்லவங்களும் இருப்பாங்க. அதனாலதான் அதே 1 பேதுரு 2ஆம் அதிகாரத்தில் 13ஆம் வசனத்தையும் பாருங்க, அழகா நமக்கு எழுதி வச்சிருக்காரு. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். நீங்கள் மனுஷருடைய கட்டளைகள் யாவற்றிற்கும் கர்த்தர் நிமித்தம் கீழ்ப்படியுங்கள். மறந்துடக்கூடாது. இன்னைக்கு அதுக்காக ஒருத்தன் துண்டு போடாமல் கிராமத்தில் வந்து அறிவிப்புடுவான், நாளைக்கு தொட்டி வரி, தொழில் வரி, வாசப்படி வரி, வீட்டு வரியெல்லாம் கொண்டாந்து கட்டணுங்க சாமியோ அப்படிமா. இவன் துண்டு ஓடுறான், சட்டை ஓடலை, இவன் சொன்னால் நான் கேட்க முடியுமா? சிக்னல் போட்டிருப்பான், கவனித்து செல்லவும். இவர் சொன்னதை நான் கேட்க முடியுமா? நான் ரோட் டாக்ஸ் கட்டினேன் அப்படின்னு போக முடியுமா? மனுஷருடைய கட்டளைகளுக்கு என்ன செய்யணும்? கீழ்ப்படியணும். ஆமாம், ரோமர் 13 வாக்கில் மேலான எந்த அதிகாரத்துக்கும் கீழ்ப்படியணும். தொலைக்காட்சியில் பார்க்குற என் அன்பு மக்களே, இந்த நிகழ்ச்சியை நாள்தோறும் பார்க்குறீங்க, கேட்குறீங்க, சந்தோஷப்படுறீங்க. எனக்கும் வாரம் உங்களுக்கு ஒளிபரப்பான செய்தி ஒளிபரப்பக்கூடாதுன்னா எனக்கு ரொம்ப ஆசை. ஆனால் ரெக்கார்டிங் எடுக்கிற காரியத்தில் ஆண்டவர் சிலர் எழுப்பணும். ஏன் தெரியுமா? காசு செலவழிக்கணுமே. ஒரு நாளைக்கு 30 நாளைக்கு ரெக்கார்டிங் மட்டும் 30,000 செலவழிக்கணும். 1000 ரூபாய்க்கு வந்து இன்றைக்கி ரெக்கார்டிங் எடுக்க முடியாது. அதுபோல் 30 நாள் வரனா 4000 ரூபா தொலைக்காட்சிக்கு. எந்த தொலைக்காட்சி நீங்கள் பார்த்தாலும் சரி, எல்லாத்துக்கும் பணம் உண்டு.
கட்டித்தான். இதில் வர்றது நான் கடலில் விழுந்துட்டேன் ஆண்டவருக்காக நான் சொல்லிடவும் கூடாது. ஏன்னா அப்படி ஒரு நாள் அவர் அனுமதிக்கிறவரும் கிடையாது. எல்லோரும் சொல்லி முடிஞ்ச அளவு செய்ய வேண்டியது, ஏன் முடியாத செய்கிறீங்கன்னு தான் சொல்லுவீங்க. ஆண்டவருக்காக வைராக்கியமாக நிற்கிறதுனால தான் இன்றைக்கு வரைக்கும் நடக்குது. நீங்கள் இதற்காக ஜெபியுங்கள். திருநெல்வேலியில் கண்ணூராவும் தங்கியிருக்காங்க. இதில் சில பார்வையற்ற வயதான தாய்மார்களும் உண்டு. இவங்க ஆலயத்தில் படுப்பாங்க. எனக்கு கொஞ்சம் மனச்சங்கடம், ஆலயம் தூங்குறதுக்கு இல்லை. இவர்களுக்காக ஒரு இடம் இருக்குது, ஒரு ரூம் கட்ட போகிறோம். குறைஞ்சது மேலே கட்டலை, ஏன்னா வயசானவங்களுக்கு மேலே கட்டி பிரயோஜனம் இல்லை. கீழே தான் அவங்களுக்கு தனிவாக இருக்கணும். 800 சதுரடியில் தண்ணி உள்ள எல்லா வசதியும் வச்சு கட்டணும். ஒரு சதுரடி 2300 ரூபா. நீங்களும் உங்கள் தாயைப் போல, உங்கள் சகோதரியைப் போல, பெண்ணாக இருக்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் உணவு கொடுத்தார்னா ஒரு சதுரடி உங்களால் கொடுக்க முடியும்னா, அடையப்பா 100 பேர் சேர்ந்தால் என்னாச்சு? அதே 800 பேர் எழுந்தால் போதும். 800 சதுரடி, ஒவ்வொரு சதுரடி வச்சு நீங்களும் ஜெபம் பண்ணுங்கள். உங்கள் ஜெபக்காரி எது இருந்தாலும் தாராளமாக சொல்லுங்கள். காலை 10லேருந்து 5 மணிக்குள்ளே. ஒருவேளை நீங்கள் கேட்கலாம், என் பிறந்தநாள், திருமண நாள் போன்ற நல்ல நாட்களிலே இந்த மக்களுக்கு சாப்பாடு கொடுக்க உதவலாமா? உதவலாம். நல்ல ஒரு ஊன்றுகோல், கண்ணை போல் உதவுற ஊன்றுகோல் கொடுக்க உதவலாம். படிக்கிற வேதாமம் கொடுக்க உதவலாம். ஏன் நிறைய பேருக்கு சட்டதறி மொழி கூட நல்லது கிடையாது. உடனே பழசை மூட்டை கட்டி அனுப்பிடாதீங்க, புதுசாக வாங்கி கொடுங்க. மனுஷர் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் விரும்புகிறீங்களோ அப்படியே மற்றவர்களுக்கு நீங்கள் செய்யுங்கன்னு மத்தையும் சொல்லியிருக்காரு. ஆகையினால நல்ல உணவு கொடுக்க ஊன்றுகோல் கொடுக்க உதவலாம். ஒருவேளை நீங்கள் எப்படி பிரதர் தொடர்பு கொள்ள, இல்லை 2 நம்பர் வந்துக்கிட்டே இருக்கும், இது வழியாக தொடர்பு கொள்ள என்னிடத்தில் கேட்டாலும் உங்களுக்காக எல்லாவற்றையும் சொல்ல காத்திருக்கிறேன். இப்போ உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. நீங்கள் குற்றம் செய்து அடிக்கப்பட்டு பொறுமையோடு சகித்தார், அதனால் உங்களுக்கு கீர்த்தி என்ன? நீங்கள் நன்மை செய்து பாடுபடும் போதுதான் அது தேவனுடைய பார்வையிலே பிரீதியாய் இருக்கிறது என்கிற வார்த்தையை வைத்து பேசி வருகிறேன். நன்மை செய்து பாட அனுபவிக்கிற ஒவ்வொருவர் கண்ணீரும் மாறட்டும், கவலைகள் மாறட்டும். ஐயோ நன்றி இல்லையே என்று புலம்பாதபடிக்கு, கர்த்தருக்கு எதை செய்தாலும் மனுஷருக்கு என்று செய்யாமல் கர்த்தருக்கென்று மனப்பூர்வமாய் செய்கிறவர்களுக்கு ஒவ்வொரு நாளும் உம்முடைய கிருபை கிடைக்கட்டும். கண்ணீர், வேதனை, கவலைகள் மாறட்டும். வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் கொண்ட இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் ஆர் அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 9842181917, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் ஆர் அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.